சின்ன வயசுலேருந்து இல்லை என்ன தெரியுமா, கண்ணாடி பார்க்குற பழக்கம் உண்டு. ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்டு. பட் அதுக்கேற்ற வசதிகள் இல்லை. எக்கனாமிக்கலி வி ஆர் நாட் வெரி வெல். வெரி வெல் இல்லை, நாட் அட் ஆல் வெல். கஷ்டம்தான். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எங்கே நடக்க போகுது? உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டிஃபன் வீட்டில் வந்து டிஃபன்ஸ்லாம் அவ்வளோ செய்ய மாட்டாங்கல்ல. அப்போல்லாம் ஸ்கூல் டைம்லலாம் காலையில் சாப்பாடு அவனுக்கு தக்காளி சாதம் எடுத்துகிட்டு போவோம், நைட்டு தக்காளி சாதம் அதே சாதம் சாப்பிடு அப்படிதான் இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் மீல் வீட்டில் பண்ண ஆரம்பித்தோம். See, I am not ashamed. ரொம்ப பிஸியாக இருந்தேன் 11-12. கடவுளே எனக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். தப்புன்னு அப்படியே உட்காந்தேன் கொஞ்ச நாள். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. ரெடி சார் போயிடலாம் சார், அப்படியே போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரெடி சார், கேட்கவே இல்லையா மேம்? பரவாயில்ல சார், கேட்கலாம் சார். டெய்லி நடிக்கிறதால சார் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல நின்று நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கும் நமக்கு அவசியம் இல்லை, அதை கேட்குறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இல்லை. நமக்கு நம்ம பொழப்பு பார்த்துட்டு போகணுன்ற அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. அவங்கள வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கேரக்டர் அது. ஏதாச்சும் நான் வந்து ஏதாவது ஓனா நிறைய டயலாக்ஸ் பேசுவேன். டயலாக் பேசணும்னு இல்லை, கட் எனக்கே இது கவுண்டர் எழுதல, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் பேமெண்ட்லாம் ரொம்ப கம்மி தான். எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், சீரியல் நடிக்கிறதுலையும் சரி, டப்பிங்ஸ்லையும் சரி, எல்லாமே கம்மி. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பண்ணுறதுக்கும் அப்போ வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட்டு 2 டப்பிங் பண்ணலாம், அவ்வளோ ஒர்க் பண்ணுவோம் அப்போல்லாம். ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு தோசை சுட்டுட்டு இருப்பாங்க ஃபஸ்ட் சீனில். எனக்கு டப்பிங் பேசுவோம், இது இந்த கேரக்டர் போலீஸ்லாம் சொல்லவே இல்லை. ஓ ஃபைட்டு கேட்டு முடிஞ்சு ஏஜென்ட் டீனா சார் போது எனக்கு கண்டு தண்ணி. ஓ மை காட், இந்த கேரக்டருக்கான மட்டும் பண்றோம். ஓ சூப்பர். சி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடும் எனக்கு. இப்போ ராதிகா மேம் பத்தி நம்ம பேசும்போது, இப்போ ராதிகா மேம் சொன்னா அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த சமயத்துல கேரக்டர் ரோல்ல தேவி பிரியா மேம் தான் இருந்தாங்க. இன்னொரு ஃபேஸ் இருக்குல்ல மேம், ஷூட் பண்ணும்போது எல்லாருமே கேரக்டர் போயிடுவாங்க, எல்லாமே இருக்கு. கட் சொன்ன அந்த ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருக்கும், ராதிகா மேம் எப்படி இருப்பாங்க, எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி போகும்? மேம் கிட்ட எப்பவுமே எல்லாருமே ரொம்ப க்ளோஸா ஜாலியா பழகுவாங்க. See, I am a very complex person first of all. எனக்கு வந்து ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரி இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எனக்கு. ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களோட சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதுதான் வெளியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இன்ஃபீரியாரிட்டி உள்ளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் பர்சன். ஸோ எனக்கு ஆக்டிங் அப்படின்னும் போது நான் தட் சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் வில் கம் அவுட் அண்ட் இட் வில் ஆக்ட் அண்ட் இட் வில் கோ இன்சைட். அண்ட் அகெயின் த ஒரிஜினல் தேவ்பிரியா வில் பி காம். விஜய் சார் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அமைதியாக அப்படிலாம் இல்லை. ஓகே நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாது, அவங்கள டாமினேட் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருக்குல்ல, அந்த பயத்துலேயும் அமைதியாக இருப்பேன். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பவ்யமாக சிரிச்சுட்டு மேம் ஏதாவது சொன்னேன் என்னடே அப்படிமா மேம் அவ்வளோதான் வரும். இல்லை மேம் மற்ற இடத்துல வெளியிலலாம் போய் அரட்டை அடிப்பேன். பட் மேம் முன்னாடி எப்போவுமே, ஏன்னா ஷீ இஸ் அ லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு கூட நம்ம நிற்கிறதே பெரிய விஷயம். ஸோ அவங்க சொல்லி அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி அண்ணி அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்கள வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கேரக்டர் அது. ஸோ அவங்க என்ன ஏதாச்சும் நான் வந்து ஏதாவது ஓனா நிறைய டயலாக்ஸ் பேசுவோம். ஸோ டயலாக் பேசணும்னு இல்லை, கட் எனக்கே இது கவுண்டர் எழுதல, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் கவுண்டர் எழுதிட்டு இப்போ டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவுண்டர் கொடுப்பாங்க. ஹெல்தி தான், ஜாலியா இருக்கும் அது. இது இவ பேசுவான்னு சொல்லவே இல்லை எனக்கு, இஷ்டத்துக்கு பேசுறியா நீ அப்படிமாங்க. அப்படிங்களா சொல்ல சொன்னாங்க, யார் சொல்ல சொன்னா அவனை அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஷீ லவ்ஸ் தட். அது இல்லைன்னா திரும்ப என்ன செல்லமையிலலாம் கூப்பிட மாட்டாங்க. பட் அதுக்கு அந்த ஒரு ஹெல்த்தியா இருக்கணும்னு இது பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், அவங்க தான் ஜாலியாக கலாட்டா பண்ணுவாங்களே தவிர நான் வந்து ஜில் ஜில் தான் கூப்பிடுவாங்க என்ன. ஏன்னா நம்ம ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணுறோமா, சொன்னதே அவங்க தான். அவங்க தான் என்ன நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க, ஜில் ஜில் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே எனிவே இட் வாஸ் அ ப்ளஸ் ஃபார் மீ, நோபடி கால்ஸ் மீ லைக் தட். ஸோ அதனால மேமோட இருக்கிறதே ஒரு ப்ளஸ்ஸு. அவங்க ஜாலியா இருப்பாங்க, அதை நான் என்ஜாய் பண்ணுவேன், ரசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு பெரும் தலைவன் இருந்தது அங்க, சரிதா மேம் இருந்தாங்களே. 2 பேரு எல்லாருமே கேட்பாங்க, வடிவுக்கரசியம்மா என்ன கேட்பாங்க, எப்படி பிள்ளை 2 பேருக்கு நடுவுல. ஏன்னா அப்பெல்லாம் இப்போ 2 கேமரா இருக்கு, உங்களுக்கும் எனக்கும்னா. இன்னொன்னு சாக்ஷன் வச்சா உங்க ஷோல்டரும் அதுல வரும், என்னோட ஷோல்டர் உங்களோட ஃப்ரேம்ல வரும். அப்படி இருக்கும்போது 2 பேர் கேள்வி கேட்கும், நடுவுல ஒரு ஜீவன் திரும்பி திரும்பி நடிக்கணும், அது நான் தான். திரும்பி திரும்பி விடாம பண்ணுவேன். படிவியா அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ ரத்னம் டைரக்டரா இருக்கு. அப்படி அவரு
பண்ணிடுவியாக்கா பண்ணிடுவியாக்கா அப்படின்னு. ஏய் நான் பண்ணிடுவேன்டா போட அப்படின்னு. அப்புறம் ஃபுல்லாக நடிச்சு முடிச்சுட்டு நமக்கு ஒரு அப்படியே ஒரு பயங்கரமாக சாதிச்ச மாதிரி இருக்கும். அப்படிம்பாங்க மேம். சரிதா மேம் அவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். நைஸ் நைஸ் அப்படிம்பாங்க. அதை தான் கேட்பாங்க வடிவமாக கேட்டேன். எப்படி பெருந்தலைகள் 2 தலைகளுக்கு நடுவில் எப்படி நடிச்ச அப்படின்னு சொல்லி. ஏதோ அங்கே ஒரு வேகம் வந்துருச்சு நடிச்சுட்டேன். படத்துக்குள்ள வந்தா நான் வேற மாதிரி. அவ்வளோதான். ஸோ அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. எஸ் கண்டிப்பா. இப்போ ஒவ்வொரு சீரியல் அந்த சமயத்துல இப்போ நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா இடத்துலயுமே நீங்க எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா சீரியல்ஸ்லயும் இருந்தீங்கன்னு சொல்லும்போது இட் வாஸ் இன் யோர் 20s. அந்த சமயத்துல லைக் ரொம்ப என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த ஒரு நம்மளோட யங் ஏஜ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை என்ஜாய் பண்ணணுங்கிற சமயத்துல நீங்க இதெல்லாம் ஐயோ நம்மளால பண்ண முடியல அந்த மாதிரி ஃபீல் பண்ண? ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து இல்லை என்ன தெரியுமா, கண்ணாடி பார்க்குற பழக்கம் உண்டு. ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்டு. பட் அதுக்கேற்ற வசதிகள் இல்லை. எக்கனாமிக்கலி வி ஆர் நாட் வெரி வெல் இல்லை, நாட் அட் ஆல் வெல். ஸோ கஷ்டம்தான். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எங்கே நடக்க போகுது, எல்லாம் சாதாரணமான எல்லார் குடும்பத்துலையும் நடக்கிற விஷயங்கள் நமக்கு எப்படி நடக்க போகுதுன்னு யோசிக்கிறதுல பேசிக்காக நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பார்த்துக்கணும் டைமில் அந்த டைமில். ஏன்னா நம்ம பார்ப்போம்ல, நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுருப்போம், தலையில் கொட்டி கொட்டி படிக்க வைப்பாங்க. அங்கே தூரத்தில் பார்த்தா ஒரு அக்கா ஹாஃப் சாரி போட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, கொடை வச்சுட்டு பேக். இந்த டைம் எப்போ வரும் நமக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுவோம்ல. பிகாஸ் அப்போ ஃப்ரீடம். இப்போ உங்களுக்குலாம் ஸ்கூல்லேயே ஃப்ரீடம் தானே, அப்போலாம் எங்களுக்கு ஸ்கூல்லேயே ஃப்ரீடம். ஸோ அந்த ஃப்ரீடம்காக ஆசைப்படுற மாதிரி பேசிக்கலான விஷயங்களுக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேனே தவிர இப்படிலாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. வாழ்க்கையில் இப்படிலாம் வருவோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படி. அதனால என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் என் ஆசைகள் இருந்ததே தவிர அதை தவிர பெருசா எதுவும் இல்லை. அப்புறம் ஒன்ஸ் இந்த துறைக்கு கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த சிந்தூரி ஹோட்டல்ஸ் அப்படின்னு அதில் வந்து எங்கள் மம்மி என்ன சொன்னாங்க, கரஸில் பண்ண படி அங்கே வந்து உனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஒரு சும்மா ஒரு ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி ஒரு ஜாப் இருக்குது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு மூலமாக போனேன். அவங்க என்ன ஆடிட்டிங் புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதில் ஏதோ சின்னதாக ஏதோ வேலை, புக்ஸ் கவுண்டிங் அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்கன்னு நினச்சேன். பார்த்தா தே புட் மீ இன் த ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அதாவது ரெஸ்டாரண்ட் ஹேண்ட்லிங், ஸ்டூவர்ட், கேக் ஷாப். நமக்கு இங்கிலீஷும் ரொம்ப பேச வராது, பிகாஸ் நாட் மச் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்போது படிப்பும் இங்கிலீஷ் படிப்பேன் நல்லா. நான் சிபிஎஸ்சியில் தான் படித்தேன், சென்ட் ஜான்ஸில். பட் இதை மீறி நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னும் போது அதில் போட்டு விட்டாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணிட்டே நான் வந்து படித்தேன். அது அப்போதான் வந்து இந்த ஹோட்டலுக்குள்ள நம்ம எல்லாம் கால் வைப்போமா அப்படின்ற ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சிந்தூரி. அப்போ என்னோட சேஞ்சஸ் ஆச்சு, ஆசைகள்லாம். ஓ மை காட், ஆசைகள் இதெல்லாம் நம்ம ஆசைப்படலாமான்ற ஒரு இதுலயே தான் நம்ம உள்ள போவோம். அப்போ மின்சார கணவன் வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் வந்துதான் என் ஆசைகளை வளர்த்துச்சு. அப்படி நம்மளே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இண்டிபெண்டா நமக்கு காசு வருதுன்னு சொல்லும்போது பேசிக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அதுல நீங்க முதல்ல வாங்கின விஷயம் இல்லைன்னா இப்போ வரைக்கும் செரிஷ் பண்ற ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கா? உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டிஃபன் வீட்டில் வந்து டிஃபன்ஸ்லாம் அவ்வளோ செய்ய மாட்டாங்கல்ல. அப்போல்லாம் ஸ்கூல் டைம்லலாம் காலையில சாப்பாடு அவனுக்கு தக்காளி சாதம் எடுத்துட்டு போவோம், நைட்டு தக்காளி சாதம் அதே சாதம் சாப்பிடு அப்படிதான் இருக்கும். ஸோ ரெகுலரா வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் மீல் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சோம். See, I am not ashamed. எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறதா ஒரு 3 டிஃப்ரெண்ட் மீல் 3 வேளைக்கு டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரெகுலரிட்டி பண்றதுக்கு நமக்கு ஒரு எக்கனாமிக்கலா ஒரு ப்ராசஸ் நடக்கணும்ல. அதை நான் கொண்டு வந்தேன். Because I had a very little sister, very little brother, they were studying. So அது ஒரு ப்ராசஸ் பண்ணேன். அதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு கேக்ஸ் அண்ட் சாக்லேட்ஸாக குமிஞ்சுது வீட்டில். பிகாஸ் நான் கேக் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். ஸோ நிறைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேக்ஸ் கொண்டு வருவேன், பாப்ஸ் கொண்டு வருவேன், சாக்லேட்ஸ் கொண்டு வருவேன். என் டிங்குன்னு என் டாக் இருக்குது, வீட்டுக்கு வந்தால் என்ன அப்படி லிக் பண்ணி நக்கி எடுத்துரும். பிகாஸ் மேலெல்லாம் கேக் ஸ்மெல், ஃபுல்லாக கேக் ஸ்மெல்லாகவே இருக்கும். அப்புறம் அவங்க அப்போலோ எம்டி இருக்காங்க, சுனிதா ரெட்டி மேம். அவங்க வந்து ஏதாவது ஒரு திடீர்னு விஐபிஸ்க்கு கிஃப்ட்ஸ் பேக் பண்ணணும்னு சொன்னால் ஃபுல் சாக்லேட்ஸ், ப்ரௌனிஸ்னு. நானே கையிலலாம் பார்த்தீங்கன்னா நைஸ்குள்ளெல்லாம் சாக்லேட்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துட்டு வந்துட்டனால அப்புறம் அந்த சாப்பாடுங்கிற விஷயம் அதுக்கப்புறம் என்ன சொல்றது வரைக்கும் அது ஒரு ஏக்கமாக இருந்த விஷயம் சரியா போச்சு. அதை பேசிக்காக கொண்டு அப்புறமா என்னென்னா ட்ரெஸ்ஸஸ் என்ன வாங்கினாலும் எனக்கு என் தங்கச்சிக்கு ஒன்று சேம் 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 சேம். நான் அழிஞ்சதே வந்து ஆக்சசரிஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸில் தான். நமக்கு அதுதானே ஃபர்ஸ்ட் தேவைப்படும். எல்லாரும் டிஃப்ரெண்டாக போடுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மாலாம் நான் ஸ்கூலில் இருக்கும்போது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தீபாவளி விடிஞ்சா தீபாவளி நைட்டு தான் போய் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக என்ன பண்ணுவோம், அதுக்கு ஜிம்கி, செயின், வளையல், ரிங்கு, அப்புறம் நெயில் பாலிஷ், கண்டிப்பாக நெயில் பாலிஷ். கிராக்கர்ஸ் வந்து பேருக்கு இவ்வளோ தான் வரும்.
ஏன்னா தம்பி தங்கச்சிலாம் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வெடிக்க வேணாங்கிறனால நமக்கு எதுக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. பட் நான் அப்பவும் அழுது கேட்குறனால இவ்வளோ தான் கிடைக்கும். அப்போ ஏற்பட்ட ட்ராபேக்ஸ் எல்லாம் இப்போ ஃபில் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி 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 இப்போ வந்து வீட்டில் இடம் இல்லை. அந்த அளவுக்கு கேட்டல, காட் இப்படி எட்டி பார்த்து சொல்றாரு, ஆசைப்பட்டல ஆசைப்பட்டல ஓ வீடு போல உன் ட்ரெஸ்ஸஸ் ததாஸ்து போ அப்படின்னு பிளஸ் பண்ணி விட்டாரு. டச்வுட். பட் இப்போ ஒரு வீட்ல நம்ம மூத்த பொண்ணா இருக்கோம், அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கிறோங்கும் போது அது எப்படி இருந்துச்சு? அது எல்லாமே நம்ம தான் பாத்துக்கணும், ஃபேமிலி நம்ம தான் பாத்துக்கணும். இன்ன வரைக்கும் இருக்கே, அது ஒரு ம். மாயமாவே இருக்கே. இப்போ எல்லாத்துலயுமே நான் சொல்லுவேன், ஒரு குழந்தை எழுந்து நிக்க போது, தவழ்ந்துட்டு இருக்கிறது எழுந்து நிக்க போதுன்னா அது பேலன்ஸ் இல்லாம எழுந்து நின்றும், இல்ல பொத்துன்னு கீழே விழும். விழுந்த உடனே அது அழ ஆரம்பிச்சிரும். அது விழறதுக்கு முன்னாடி எழுந்து நிக்கும் போது ஒரு கை தட்டிட்டா அது விழாது. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்மளை வந்து மோல்ட் பண்ணிட்டாங்க. எழுந்து நிற்கும் போதே ஓகே யூ கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபார் எவர் மேன் கமான் கமான்னு தட்டினனால நம்ம அப்படியே நின்றுட்டோம். அந்த நின்னது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே இதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கா, இப்படியே ஓடிட்டே இருந்தனால அது என்ன சொல்றது டிஃபால்ட்டாக உள்ள வந்துருச்சு. ஐ எம் நாட் ஃபீலே பண்ணது கிடையாது. ஐயோ என்னடா அது என்னைக்காவது ஒரு நாள் உட்காரலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நடுவில் ஒரு தடவை வந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படி ஃபீல் பண்ணாத, கடவுள் வந்து அது ஃபீலே பண்ணாத, கடவுள் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாரு, பண்ணாத, அப்புறம் நீ ஏங்குவ வேலை வரணும்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையாச்சு. ஒரு தடவை ரொம்ப பிஸியாக இருந்தேன் 2012 11-12 ஓ கடவுளே எனக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். தப்புன்னு அப்படியே உட்காந்தேன் கொஞ்ச நாள். மேபி அதுக்கேற்ற மாதிரி கோயின்சிடன்ஸ் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு அப்பாடா ஜாலி, டிவி பார்க்கலாம், பாப்கார்ன் சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு என்ன வேணா சாப்பிடலாம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு 2 டேஸ் இருப்பீங்க, 3rd டேலாம் போர் அடிச்சிடும். சினிமாக்காரங்களுக்கு அப்படிதான். ஐயோ என்னடா இது, என்ன பண்றோம், எல்லாரும் பிஸியா இருக்காங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும், பயம் வந்துடும். மக்கள் நம்மளை மறந்துடுவாங்களோ, போச்சா அப்புறம் திரும்பவும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணுமான்ற ஒரு பயம், இந்த ஃபீலிங்லேயே டிப்ரெஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. 2000ல இருந்து அந்த 2011-12லாம் கோல்டன் எரால மேம். அந்த ஒரு கோல்டன் பீரியடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீரியல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கலாம். அந்த ஒரு பீரியட் நீங்க எப்படி செரிஷ் பண்றீங்க? அது எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? I am really proud and I'm thankful to God because அப்பா ரொம்ப நன்றி கடவுளே, ஒரு நல்ல ஒரு எரால நான் இருந்திருக்கேன். எஃபிஷியண்டா வொர்த்தா அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். எங்களோட மோல்டு தெரியலையா, அங்க வந்தனால எங்களோட என்ன சொல் பேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா they will be perfect modified, என்ன சொல்றது ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. அது ஏன்னா அந்த ஸ்கூல் அப்படி வந்தது, ஸ்கூல் அப்படி அவ்வளோ நடிச்சிருக்கோம் அந்த சார். நான் சொன்னேன் அப்பவே மேக்கப் இல்லாமல் நடிக்கணும், யதார்த்தமா நடிக்கணும், என்ன டயலாக் சொன்னாலும் ஏன் இப்படி சொல்ற, அது ஏன் இப்படி சொல்ற அப்படிலாம் கேட்டுலாம் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, நீ சாதாரணமாக வீட்டில் எப்படி பேசுவோம் அப்படி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேருந்து வந்ததுனால ரொம்பவே பெருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ இருக்கிற நடிகர்கள் குட்டி குட்டி பசங்கள்லாம் வர்றதுனால அவங்களும் இதே பிரமிப்போட தான் கேட்பாங்க. அப்படியா மேம், அப்படியா அப்படியான ஒரு சின்ன கிளாஸ்லலாம் வந்து டயலாக் ப்ராம்ப்ட் பண்ணாமல் நடிக்கணும், ப்ராம்ப்ட் வாங்காமல் நடிக்கணும், ஓனாக நடிக்கணும்னும் போது என் கூட இருக்கிற கோஸ்டார்ஸ்லாம் இப்போ ஓனாக நடிப்பாங்க நிறைய பேர். பட் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. ரெடி சார் போயிடலாம் சார், அப்படியே போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரெடி சார், கேட்கவே இல்லையா மேம், பரவாயில்ல சார் கேட்கலாம் சார், சொல்லிங்க டெய்லி நடிக்கிறதால சார். ஓ ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல நின்று நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கும் நமக்கு அவசியம் இல்லை, அதை கேட்குறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இல்லை. நமக்கு நம்ம பொழப்பு பார்த்துட்டு போகணுன்ற அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. ஸோ அப்பா நம்ம பீரியட் நம்ம பொக்கிஷம் அப்படியே வச்சுக்கலாம், அது மனசுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஆளுங்க இருக்கும்போது மட்டும் நாங்கள் அந்த ஹாப்பியஸ்ட் தருணங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க. இதுக்கு நடுவுல ஒரு டைம்ல டப்பிங்கும் இருந்துச்சு. சூப்பரா பயங்கர பிஸியா. எஸ், மொத்தமா பிஸியா தான் இருந்திருக்கீங்க. பேமெண்ட்லாம் ரொம்ப கம்மிப்பா, எல்லாத்துலயுமே சொல்றேன். சீரியல் நடிக்கிறதுலயும் சரி, டப்பிங்ஸ்லயும் சரி, எல்லாமே கம்மி. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பண்றதுக்கும் அப்போ வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் 2 டப்பிங் பண்ணலாம், அவ்வளோ ஒர்க் பண்ணோம் அப்பெல்லாம். ஆனா நம்ம வெளியிலயும் தெரியணும், நடிக்கவும் செய்யணும், நமக்கு காசும் வரணுங்கிறனால அப்போ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், வந்ததெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஐ யூஸ் டு லிவ் இன் பெசன்ட் நகர். பெசன்ட் நகர்லேருந்து இங்கே கோடம்பாக்கம் வச்சுக்கோங்களேன். ஆமாம், அங்கே ஒரு 2 டப்பிங் தியேட்டர் இருக்கும். நான் வந்து 7:30க்கு ஷூட்டிங்கில் இருக்கணும், 6 o'clock இங்கே இருப்பேன் உள்ள. இங்கே உள்ள வந்து டப்பிங் பேசிட்டு, இந்த டப்பிங் பேசிட்டு, அந்த டப்பிங் பேசிட்டு, அப்புறம் 7:30க்கு வந்து ஷூட்டிங்கில் ரெடி ஆவேன்.
நான் நிறைய சீரியலுக்கு பேசினேன். தீபா வெங்கட்க்கு பேசினேன், தேவதர்ஷினிக்கு பேசினேன். அந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ்க்குலாம். ஆனந்த் இருக்காரு இல்லையா, திருடா திருடா ஆனந்த் சார், அவங்க ஒய்ஃப், அவங்க தெலுங்கு டு தமிழ் சீரியல்ல ஒன்று பவித்ர பந்தம், அந்த சீரியல்லாம் பேசினேன். நல்லா இருந்தது, ஆக்கியபைடா இருந்தது. ஓடுறோம், ஆட்டோல எல்லாம் வரும்போது அழுக வரும். இந்த கன்வென்ஸ் நமக்கு பத்தாது, இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும், வேற வழியில அப்புறம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஓகே ஏதோ ஒன்று வரும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இதுலயே அப்படியே அந்த அந்த ஆட்டோ டிராவலிங்ல மட்டும் ஒரு வழி இருக்கும். அப்புறமா போய் உட்கார்ந்து போல 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 அப்படி அந்த அந்த எங்களுக்கான ஒரு சாரோ கொஞ்ச நேரத்துக்கு வச்சுப்போம். அப்புறம் அப்படியே ஓடிட்டே இருப்போம். பட் அந்த கடவுள் சொல்லுவாரு, ஓகே நீ இப்ப ஃபீல் பண்றல, பயப்படாத, உனக்கு உண்டு, நீ இந்த ஒரு எப்பவும் அந்த தன்னடக்கத்தோடவே இரு, யூ வில் கீப் டிராவலிங் அப்படின்னுவாங்க. சரி ஓகே அப்படி போவோம். எஸ். ஏன்னா முதல்ல நீங்க டப்பிங் பண்ணது மீனா மேம்க்கு. பட் அது வெளிய ஆமா. வரல இல்ல மேம்? அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு டயலாக் ஞாபகம் இருக்கா? இல்ல அவங்களே ஸ்லீப் வாக்கர் பாவங்க, தூக்கத்துல நடக்கிறவங்க போய் கொலை தான் பண்ணுவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. ஓகே. என்னன்னா எனக்கு இப்பதான் உங்களுக்கு அந்த பஞ்ச் டயலாக்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ நான் புதுப்பேட்டையில ஸ்னேகா மேடம்க்கு பேசினேன், சீமராஜால சிம்ரன் மேம்க்கு பேசினேன், அப்புறம் கிடாரியில சுஜாவர்ணி மேம்க்கு பேசினேன். ஸோ அந்த மாதிரி சில படங்கள்ல தான் பஞ்ச் டயலாக்ஸ்லாம் இருக்கு. இப்போ மேம்க்குலாம் பேசினது ரொம்ப கேஷுவலான விஷயங்கள். ஷி ஒன்ட் டாக் மச் அந்த படத்துல. அது என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல கேக்குறீங்களே, எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்க எனக்கு, நான் எப்படி எனக்கு அது ஞாபகம், அது வெளிய வரல இல்ல மேம், அதனால எங்களுக்கு அது எப்படி இருக்கும் மீனா அது மேம் வெளியில வாய்ஸ். வரலையோ இல்லையோ, தேவி பிரியா வெளியில வந்தா அதனால. பிகாஸ் அதுல பிரகாஷ் அங்கிள் தான் ஒரு டப்பிங் இன்சார்ஜ். நமக்கு இதுக்கு டப்பிங்க்கு ஒரு கார்டு இருக்கணும்லாம் எனக்கு தெரியாது. கூப்பிட்டாங்க, பேச சொன்னாங்க, பேசிட்டு இருந்தேன். டப்பிங் கார்டு இருக்கா, இல்ல, ஓகே இதோட பேமெண்ட் உங்களுக்கு 3000, நான் அதுக்கு கார்டு வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அப்ப வாங்கி கொடுத்த கார்டு தான் லைஃப் டைம் மெம்பர் கார்டு நான் இப்போ டப்பிங் யூனியன்ல. ஆனா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண டப்பிங் செஷன் இது மேம். ஏன்னா நம்ம நம்ம சீரியல்ல பண்றோம், லைவ் நம்ம பேசுறோம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். நம்ம வேற ஒரு கேரக்டருக்கு நம்ம டப்பிங் பண்றதுங்கிறது அந்த மொமெண்ட்ல நம்ம இருந்திருக்க மாட்டோம். இந்த இங்க டப்பிங் பண்ணும்போது நம்ம அந்த மொமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல மேம், அது எப்படி என்ஜாய் பண்ணீங்க அதை? விக்ரம், நான் சொல்லாம இருக்க முடியாது, பிகாஸ் அதனால எல்லாத்துலயுமே சொல்லுவேன். ஏன்னா அந்த டீனா ஏஜென்ட் டீனாக்கு டப்பிங் பண்ணும்போது அப்படி என்ஜாய் பண்ண. ஏன்னா எனக்கு பொதுவாக நிறைய போலீஸா நடிச்சு போலீஸ் தான் ஓகே நீ நல்லா இருப்ப அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால அது மைண்ட்ல அப்படியே இருக்கும். ஓகே நம்ம போலீஸ் அப்படின்ற ஒரு இதுலயே இருக்கும். அதுலயும் அதெல்லாம் போய் பண்ணும்போது ஆக்சுவலா அவங்க ஃபர்ஸ்ட் தோசை சுட்டுட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல. எனக்கு டப்பிங் பேசும், என்ன இந்த கேரக்டருக்கு என்ன கூப்பிட்டுருக்க, போலீஸ்லாம் சொல்லவே இல்லை. ஃபைட்டு கேட்டு முடிஞ்சு ஏஜென்ட் டீனா சார் போது எனக்கு கண்டு தண்ணி. ஓ மை காட், இந்த கேரக்டருக்கான நம்ம டப் பண்றோம், ஓ சூப்பர், சி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடும் எனக்கு. ஐயோ சூப்பரா கடவுளே, இது வந்துடும். ஐ வாஸ் ஃபிங்கர்ஸ் கிராசிங். பட் அந்த கேரக்டர் எனக்கு கிடைக்கல. பிகாஸ் இட் வாஸ் டூ, என்னோட வாய்ஸ் ரொம்ப மெல்லிஸா இருந்தது. அவங்களோட வாய்ஸுக்கு கொஞ்சம் தடினமான, இன்னும் வயசுல பெரியவங்க கேரக்டரா வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த கேரக்டர் அப்படி என்ஜாய் பண்ணி பண்ணேன். இட் வாஸ் லிட்டில் தான். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது கேட்டேன் நான், எனக்கு அந்த சீக்கிரம் போடுங்க எனக்காக அப்படின்னு சொல்லி அந்த சீக்வன்ஸை பார்த்தேன் ஃபுல்லா. அவ்வளோ திருப்தியா இருந்தது. பிகாஸ் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு ஃபீல். அதுக்காக அந்த அந்த அது என்ஜாய் பண்ணேன். வெற்றிமாறன் சார்லாம் துவைச்சு எடுத்துருவாரு. ஆடுகளம்லாம் வந்து புதுப்பேட்டையில ரொம்ப சாதாரணமா பேசிட்டேன். அதுதான் ஆக்சுவலா டஃப். செல்வராகவன் டைரக்டர் செல்வராகவன் சார் வந்து ரொம்ப டஃப், டப்பிங்ல ரொம்ப ஒர்க் வாங்குவாருன்னு அவங்க அகர்வால் இருக்காங்களா, அவங்களுக்கு பேசுறவங்க பிரியான்னு ஒருத்தவங்க, சோனியா அகர்வாலுக்கு பேசுறவங்க, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்ன ஈஸியா பேசிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னேன், என்ன ஈஸியா, என்ன எனக்கு புரியல அப்படின்னு. இல்லை ரொம்ப டஃப்பா இருக்கும் சார், வந்து ரொம்ப கரெக்ஷன் சொல்வாரு, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு அப்படிலாம் சொன்னாங்க. இல்லையே எனக்கு ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு. லட்டு மாதிரி போயிட்டே இருந்தது சீன். அதுல சார் இது ஓகேவா சார், எனக்கே திருப்தி இல்லை. அவங்க ஒரு இடத்துல புதுப்பேட்டை பார்த்துருக்கீங்களா, அதுல ஸ்னேகா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு ஜாப்க்கு போயிருப்பாங்க, எஸ்கார்ட் ஜாபுக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு பர்சனல் ஃபோன் வரும். ஆனா இந்த வேலையும் நடக்கணுன்ற இடத்துல அந்த ஆள் பண்ற டார்ச்சரோ கொடுக்குற எமோஷன்ஸோட இவங்க ஃபோன்லயும் பேசணும். இவங்க கிட்ட அந்த ஃபோன்ல இவங்க வலியோட பேசுறத அவன் உணரணும். அந்த அளவுக்கு எடுத்திருப்பார். சூப்பரா இருக்கும். அது நமக்கே ஒரு மாதிரி நாணி கோணி கூசிரும் அந்த இடத்துல. பண்ண முடியாது. நல்ல இவ்வளவு பெரிய ரூம்ல இருட்டுல இருக்குதுன்னு தனியா டப்பிங் பண்ண வச்சனால நானா அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணி பேசிட்டேன். ஸோ அப்படி ஒரு அந்த அந்த டப்பிங்ல ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அந்த படம்லாம். ஆனா வெற்றிமாறன் சார் வந்து நான் ஒரு 14 டேக்கு போயிட்டே பண்ணுங்க, பண்ணிடலாம், பேசுங்க அப்படின்னு. சார் தப்பா இல்ல, அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது வரணும், வந்துரும் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் இல்லாதப்போ ஒரு தடவை வேற ஒருத்தர் டப்பிங் பண்ணிட்டு இருந்தார், மதையானை கூட்டம் டைரக்டர். அவர் பேசிட்டு போது ஒரு 17 டேக்கு ஒரு டயலாக்,
சார் என்ன சார் இப்படி பண்றீங்க, என்ன ஏன் இப்படி பண்றீங்களா, அந்த பெரியவர்லாம் எவ்வளவு நேரம் பேச வச்சிருப்பீங்க சார், அவருக்குலாம் 18 டேக் போச்சு, யார் தெரியுமா, யாரு, ராதாரவி சார். படக்குன்னு எந்திரிச்சு ராதாரவி சார் தெரியவே இல்லை. அப்போ நான் செல்லமே பண்ணிட்டு இருக்கேன், பண்ணி முடிச்சிட்டேன், பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல பண்ணி முடிச்சிட்டேன். ராதாரவி சாரா, ஆமா, என்னடா உனக்கா என்னடா எத்தனை நாளா இப்படி பேசியிருக்காரு, உனக்கா உட்காந்துட்டு இருப்பாங்களாக்கும் அப்படி பேசுறாங்க. ஐயோ தெரியவே இல்லை எப்படி இருக்கும். நீங்க எத்தனை டேக் வேணா என்ன எடுத்துக்கோங்கன்னு சொல்லி உட்காந்து பண்ணதுதான் அந்த மீனாளுக்கு பேசியிருந்தேன், அவங்க ஒய்ஃப் கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் ராதாரவி சார் ஒரு மேடையில இப்போ ரெட் நூல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு ஸ்டேஜ் அவார்ட் ஃபங்க்ஷன், இவங்க வந்து டப்பிங்ல கூட எனக்கு போட்டியா தான் வந்து நிப்பாங்க. நாங்க ஒர்க்ல அவ்வளவு போட்டியா ஹெல்த்தியான போட்டியில இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ தட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ தோணும், பஸ்லேருந்து வருவேன், மயிலாப்பூர்ல இறங்குவேன், கபாலீஸ்வர் கோயில் போவேன், சாமி கும்பிடுவேன், அப்புறம் ஆஃபீஸ் போவேன், இல்லை ரிட்டர்ன் வரும்போது சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவேன். இந்த மந்திரம் சொல்லி இந்த என்னென்னமோ இப்படிலாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணாம இந்த நாளுக்கு இப்படி விரதம் இருந்து அப்படிலாம் இல்லை. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ ஃபீல் வெரி அன்லக்கி. எனக்கு ஜாதகத்தில் சொல்லுவாங்க, ஜோசியத்தில் எப்போனாலும் எனக்கு என்ன குறைகள் நம்ம ராசிக்கலாம் வரும் இல்லையா, அது சொல்லும்போது நீங்கள் வந்து பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, முருகரை கும்பிடுங்க, உனக்கு பெருமாள் முருகர் தான், ஆம்பளை கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொன்னார்.